வெல்கம் டு லஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாக ஏதாவது ஒன்று கிண்டி கஞ்சி கிஞ்சின்னு போடுவா. என்னடா புதுசாக வரைய ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. என் பொண்ணுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் டிசைன் போட்டு பார்க்கலாம். நான் பென்சிலை கையில் தொட்டு 5 வருஷம் ஆகுது. சரி, போட்டு பார்ப்போம் அப்படின்னு. சரி, நம்ம போடுறோம். அது ஒரு 4 பேருக்கு உபயோகமாக போட்டுமே. என்னையை விட நிறைய நல்ல வரைகிற ஆர்டிஸ்ட்டுங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம் கிடையாது. என் லெவலில் என்னைய மாதிரியே இருப்பாங்க பற்றியா, அந்த மாதிரி என்னோடய கோஸ்டிங்களுக்கான வீடியோ இது. சிம்பிளாக ஒரு 2 கோடு 3 பூ உள்ள 2 கலர், அவ்வளோதாங்க. கலர் ஸ்ட்ரிக்ட்லி குழந்தைங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது அவங்க ஸ்கூலில் போயிட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய குட்டி பாப்பாவுக்கு நான் போட்டு கொடுத்த சிம்பிள் டிசைன். அதுதான் ஃப்ரண்ட்டு பேஜில் போடுற மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஃப்ரண்ட்டு பேஜில் போடலாமா போடக்கூடாதான்னு தெரியல. ஆனால் நான் போட்டு விட்டுட்டேன். எனக்கு அந்தளவுக்கு வரையெல்லாம் வராது. ஏதோ ஓரளவு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிறுக்கி வச்சுருக்கேன். அந்த வீடியோலாம் கூட நான் ஃபர்தராக போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனல் என்ன ஆச்சுன்னே தெரில. அந்த வீடியோலாம் அந்த சேனலில் இருக்கும். அந்த சேனல் பேரும் மறந்துட்டேன், ஐடியும் மறந்துட்டேன். இல்லைனா கூட நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் அந்த வீடியோலாம் இதில் போட்டால் காப்பிரைட் வருமா வராதானோ எனக்கு தெரில. சரி, பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வர மாதிரி எனக்கும் அந்த சேனலோட ஐடி எல்லாம் திரும்பி கிடைக்கணும். நீங்கள் வேண்டிக்கோங்க. கிடைச்சாலும் ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டேன். நான் இதில் போடுற மாதிரி அதுலேயும் ஏதாவது ஒன்று தைக்கிறிக்கின்னு இருப்பேன். பாருங்கள், உங்களுக்கு டவுட் வரக்கூடாது அப்படின்ட்டு சிம்பிள் டிசைன் ஃபார் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி காட்டுறேன். ஸோ இது டிசைன் தான், சிம்பிள் தான், ஃப்ரண்ட் பேஜுக்கானது தான். இதுக்கு மேலே நான் என்னங்க சொல்கிறது? பிடிச்சிருந்தா பார்த்து வரைஞ்சி நீங்களும் பொழைச்சிக்கோங்க, அவ்வளோதான்.